வணக்கம் மக்களே, நான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் வாழ்றவங்களில் நிறைய பேர் நாம தமிழராக இருக்கட்டும் சரி, வெளிநாட்டுக்காரராக இருக்கட்டும் சரி, ஒரு 10-12 வருடங்களுக்கு பிறகு வர ஒரு ஆசை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிஸ் குடியுரிமை எடுக்கணும்ன்றது. அது ஆசைன்னு சொல்லல, நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்திருக்க வேண்டியது எங்களோட ஒரு அவசியமாயும் இருக்குமே என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த நாட்டுக்கு இவரோட இயந்து வாழ ஆரம்பிச்சிருப்போம். அப்படிப்பட்ட காலநிலையில் நாங்கள் குடியுரிமை எடுக்க வேண்டியது எங்களுக்கு ஒரு அவசியமாக அமைஞ்சிடும். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த குடியுரிமை எடுக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நாங்க முடிச்சு தாண்டி வந்த பிறகு எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களோட நகராட்சி அலுவலகம், அதாவது கம்யூனிட்டியில அந்த இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூல கேட்கப்படுற குடியுரிமைக்கான பயிற்சி கேள்விகள், அதாவது உங்களுக்கு குடியுரிமை என்னது தேவை என்ற மாதிரி எல்லாம் சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை பற்றி என்ன மாதிரி அந்த இன்டர்வியூ நடக்கும் என்றதை பற்றியும் தெளிவாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சுவிட்சர்லாந்துல சி கார்டு எடுத்து வாழ்ந்து வரும் ஒருவராக இருந்தா சுவிட்சர்லாந்துலயே 12 வருஷங்கள் நீங்கள் வாழ்ந்திருந்தா நீங்க குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி அந்த குடியுரிமைக்கான டெஸ்டும் செய்து அதோட சேர்த்து அந்த தேவைப்படுற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்க உங்களோட நகராட்சி அலுவலகத்துல சமர்ப்பித்த பிறகு உங்களை நேர்காணல் ஒன்றுக்கு அழைப்பார்கள். அந்த அழைப்புல என்னென்னலாம் நடக்க போன்றதான் பார்க்க போறோம் முழுசா. அதுல முதலாவது கேட்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை பற்றிய கேள்விகளா தான் இருக்கும். அதாவது நீங்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், சுவிட்சர்லாந்துக்கு இப்ப நீங்கள் என்ன காரணத்துக்காக நீங்க இந்த குடியுரிமையை கோர்றீங்கன்னு சொல்லி இப்படியான கேள்வி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த என்ன காரணத்துக்காக இந்த குடியுரிமையை நீங்க கோர்றீங்க, இந்த கேள்விக்கு நாங்க சிறப்பா பதிலளிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடு இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா என்னுடைய வீடு மாதிரி அமைந்துட்டாலா, என்ன சொந்த நாடு மாதிரி நான் இங்க வாழ பழகிட்டேன். இந்த சமூகத்தோடய இணைந்து வாழ பழகிட்டேன். நிறைய சமூக ஆர்வமாக சிறிய நிகழ்ச்சிகள்லயும் நான் பங்கேற்கிறேன். அதோடு பாத்தீங்கன்னா வருங்காலத்துல இந்த சுவிட்சர்லாந்துல நடக்கின்ற தேர்தல்களையும் நாம் வாக்களிக்கவும் மிகவும் விருப்பமா இருக்கிறேன்னு சொல்லி இப்படியான பதில்கள் நீங்க கண்டிப்பா அவர்களுக்கு சொல்லணும். அப்பதான் அவர்களுக்கும் தெரியும், ஓகே நீங்க இந்த சுவிட்சர்லாந்து நாட்டோட இணைந்து வாழ ஆசைப்படுறீர்கள் என்று சொல்லி. இதோட சேர்ந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பிறகு எவ்வளவு காலமா இந்த நீங்க கம்யூனிட்டி, அதாவது உங்களோட நகராட்சி அலுவலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லியும் கேட்பார்கள். அது நீங்க வாழ்ற இடத்தை பொறுத்து நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சராசரியாக 2 to 3 வருஷம் ஒரு நகராட்சிக்குள் இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த நகராட்சியில இப்படி குடியுரிமைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். மற்றும் அந்த பொதுவாக இருக்கிற கேள்விகள்ல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தினசரி வாழ்க்கை நடைமுறை என்ன மாதிரி சுவிட்சர்லாந்துல இருக்கிற சொல்லி கேட்பாரு. இதுக்கு நீங்க சிம்பிளா பதிலளிக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 100 வேலை செய்யற ஒரு ஆள், எனக்கு வேலை மற்றும் வீடுக்கு வருவேன் மற்றும் லீவு நாட்கள்ல நடைப்பயிற்சி மேற்கொள்வேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிற மலைகளை எல்லாம் சென்று பார்வையிடுவேன்னு சொல்லி ஒரு அழகான பதில சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மக்களுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றுதான் இந்த நடைப்பயிற்சி, நடை செயல்றது அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விஷயம். சோ நீங்களும் அதுல ஆர்வமா இருக்கீங்க, நீங்க இந்த சுவிஸ் கல்ச்சரோட கூட இயங்குறீர்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்க கூடும். மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நீங்க என்ன மொழி பேசுறீங்களோ, சுவிட்சர்லாந்துல இருக்கிற என்ன மொழிகள் உங்களுக்கு தெரியும் மற்றும் சுவிட்சர்லாந்துல எத்தனை மொழிகள் இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடும். அந்த பட்சத்துல நீங்க எந்த கண்டோன்ல, அதாவது எந்த மாகாணத்துல நீங்க வாழ்றீங்களோ அந்த மொழியை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இந்த ஜெர்மன் மொழி தான் நான் பேசுகிறேன், அல்லது பிரெஞ்சு மொழி தான் பேசுகிறேன், இத்தாலி மொழி தான் பேசுகிறேன் என்று சொல்லி அதோடு ரொமானிஷும் இருக்குது. சுவிட்சர்லாந்துல 4 மொழிகள் ஆபீஷியலா இருக்குது. இதையும் நீங்க கண்டிப்பா தெரிந்து வச்சுக்க வேண்டியது அவசியம். மற்றும் முக்கியமான கேள்வியா நீங்க அந்த நகராட்சியோட எப்படி இணைந்து இருக்கிறீர்கள் சொல்லி கேட்பார்கள். அதாவது இந்த நகராட்சிக்காக நீங்க என்னெல்லாம் செய்திருக்கீர்கள், அல்லது நகராட்சியில நடக்கிற நிகழ்வுகள்ல என்னத்துல கலந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி கேட்பாங்க. இதுல என்னென்ன அடங்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நகராட்சிக்குள்ள இருக்கிற சில கிளப்புகள், அது ஸ்போர்ட்ஸ் கிளப்பா இருக்கட்டும் சரி, அல்லது ஒரு மியூசிக் பேண்டா இருக்கட்டும் சரி, அதுல நீங்க பங்காற்றுறீங்களா, அல்லது ஒரு தேவாலயத்துல நீங்க ஒரு மெம்பரா இருக்கீங்களா, எந்த விஷயத்துல நீங்க இந்த நகராட்சியோட இணைந்து செயலாற்றுறீர்கள் சொல்லி கேட்பார்கள். சோ அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நகராட்சியில இணைந்து செயலாற்றி இருக்க வேண்டும் என்றது கட்டாயம் இல்லை, ஆனா இருந்தால் நல்லதுன்னு சொல்லி எதிர்பார்ப்பார்கள். மற்றது நீங்க நடைபயணம் போறதுக்கு பிடிக்கும்னு சொல்லி முதல்ல சொன்னபடியா சில நேரம் இதையும் கேட்பார்கள். என்ன மாதிரியாண்டா எந்தெந்த இடங்களுக்கு நீங்க நடைபயணம் போயிருக்கிறீர்கள், அதாவது எந்த மலைகளுக்கு போயிருக்கிறீர்கள், எத்தனை மலைகள் உங்களுக்கு தெரியும், அதே நேரம் ஷாப்பிங் பண்றதுக்கு நீங்க எங்க போவீங்க, இங்கதான் போவீங்களா இல்லாட்டி பக்கத்து கிராமங்களுக்கு போவீங்களா, உங்களுடைய பக்கத்து கிராமங்கள் என்னென்ன கிராமங்கள் உங்களோட என்ன நகராட்சியை
சுற்றி உள்ளது, இப்படியான கேள்விகளும் வந்து அதில் கேட்பார்கள். மற்றும் வந்து சில கேள்விகள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய கேள்விகளாக வந்து சில கேள்விகளும் இருக்கும், அல்லாட்டி தெரிந்திருக்காட்டியும் மன்னிப்பு கொடுப்பார்கள். ஆனால் தெரிந்திருந்தால் மிக சிறப்பான கேள்விகள் என்று சொல்லி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நகராட்சி தலைவர் யார், உங்களுடைய நகராட்சி என்றால் கெமாண்டியோட தற்போதைய தலைவர் யார் என்று சொல்லி கேட்கக்கூடும். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகராட்சியினுடைய கொடியினுடைய வண்ணங்கள் மற்றும் வந்து அந்த கொடியில் இருக்கிற இலச்சனைகள் தெரியுமான்னு சொல்லி கேட்பார்கள். அந்த இலச்சனைக்கான அர்த்தங்கள் தெரியுமான்னு சொல்லி கேட்பார்கள். ஸோ அப்போ நீங்க இந்த இன்டர்வியூக்கு போய்க்கு முதல்ல வந்து அந்த கொடியை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதே நேரம் வந்து உங்களோட நகராட்சிக்கான சில கதைகள் இருக்கு, பாரம்பரிய கதைகளா இருக்கட்டும் சரி, அல்லாட்டி வரலாற்று கதைகளா இருக்கட்டும் சரி, ஒரு சில கதைகள் இருக்கும். ஸோ அந்த கதைகளையும் தெரிந்து வச்சுங்களா அவங்களுக்கு நீங்க அந்த கதைகளை வந்து சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடும். ஏனென்றா வந்து இப்போ அந்த நகராட்சியெலாம் நீங்க வாழ போறீங்க, கிட்டத்தட்ட 3-12 வருடங்களுக்கு மேலாக அந்த நகராட்சியில வாழ்ந்து விட்டீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கூடுதலாக வந்து எதிர்பார்ப்பார்கள். அப்ப நீங்க வாழ்ற இடத்தை வந்து நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து கேட்கிற அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை பற்றியும் மற்றது வந்து உங்களுக்கு அரசியல் அறிவும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து கேட்பாங்க. வந்து சுவிட்சர்லாந்தோட அரசியல் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதே நேரம் வந்து சுவிட்சர்லாந்துல வந்து எத்தனை மாகாணங்கள் இருக்கின்றன, அதே மாதிரி சுவிட்சர்லாந்துக்கு எது வந்து தலைநகரா இருக்குது, எது வந்து ஒரு பாராளுமன்ற நகரமா இருக்குதுன்னு சொல்லி அப்படியான சில கேள்விகளும் வந்து கேட்பார்கள். அதே நேரத்தில் வந்து எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, அதாவது எது பெரிய ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்குது சுவிஸ்ல எத்தனை இருக்கின்றது, அதே நேரம் எத்தனை மலைகள் இருக்குது, எத்தனை நதிகள் இருக்குது, நதிகள்ன்ற பேரை கொஞ்சம் சொல்லுங்க, அல்லது மலைகள்ன்ற பேரை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படியான கேள்விகளும் வந்து கேட்பார்கள். மேலா வந்து கேட்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சுவிஸ்ல வந்து சுவிஸ் சாக்லேட் என்றாலே பேர் போனதுதான். ஸோ அப்ப சுவிஸ் சாக்லேட் என்ற பேர்களை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியான விசித்திரமான கேள்விகளும் வந்து கேட்பார்கள். இதுக்கெல்லாம் வந்து நீங்க தயாரா போனீங்கன்னு சொன்னா 100% உங்களுக்கான இன்டர்வியூ வந்து சக்சஸ். மற்றது அரசியல் என்று பார்க்க வந்து நேரடி ஜனநாயகம் என்றால் என்ன என்று சொல்லி கேட்பாங்க. அதாவது நேரடி ஜனநாயகத்தில் வந்து என்ன மாதிரி இந்த அரசாங்கம் நடக்கிறதுன்னு சொல்லி அப்படி கேட்பார்கள். ஜனநாயகம் என்றால் என்ன தெரியும் எல்லாருக்குமே, வந்து மக்களால் ஆட்சி வந்து தேர்ந்தெடுக்கப்படும். அதுதான் வந்து சுவிட்சர்லாந்துலேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து ரெஃபரண்டும் என்றா என்னென்று சொல்லி கேட்பார்கள். என்னென்று பார்த்தீங்கன்னா ரெஃபரண்டும் என்றா அதாவது வந்து ஒரு புதிய சட்டம் வந்து நடைமுறைக்கு வரைக்கும் முதல் வந்து வாக்கெடுப்புக்கு விடுவார்கள். வாக்கெடுப்புக்கு விடும்போது வந்து அதை வந்து மக்களே முடிவெடுத்து மக்களால் தேர்வு செய்யப்படும். அதாவது வந்து மக்கள் வாக்களித்து தான் புதிய சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும். இதை வந்து ரெஃபரண்டும் என்று சொல்லி சொல்லுவார். ஸோ இப்படியான அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் இருக்குது. அதெல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதும் அவசியம். மற்றது வந்து சுவிட்சர்லாந்துல மிக முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட தேசிய தினம். அதாவது எப்போன்னு சொல்லி கேட்பார்கள். 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்து சுவிட்சர்லாந்தோட தேசிய தினம். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதை வந்து யாராலையும் மறந்துட்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த நாட்டில் இருக்க போறீங்க, இந்த நாட்டில் வந்து அந்த லீவு தினம் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையுமே அரசாங்கத்தால் விடுமுறை வழங்கப்படுற ஒரு நாள். அதாவது வந்து 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். மற்றது வந்து சின்ன கேள்விதான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகராட்சி, அதாவது வந்து இந்த கமாண்டியோட பொறுப்புகள் என்னென்னு கேட்பார்கள். அந்த பொறுப்புகள் என்னென்ன வரும் என்று பாத்தீங்கன்னா அந்த பள்ளிகளை பராமரிப்பது, மற்றது வந்து குப்பை மேலாண்மை என்றால் நீங்க வந்து தப்பா நினைக்க கூடாது. இந்த சுவிட்சர்லாந்தை வந்து சுத்தமா வச்சிருக்கிறதுக்கே இந்த குப்பை மேலாண்மை வந்து மிக முக்கியம். என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து அந்த டைமுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போறது, அதாவது அந்த ஆஃபல் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போவார்கள். அந்த டைமுக்கு காலையில என்ன டைமுக்கு எடுக்கணும், பின்னேரம் என்ன டைமுக்கு எடுக்கணும், இதெல்லாமே வந்து ஒரு நகராட்சி தான் வந்து தீர்மானிக்கும். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டிடம் வந்து அனுமதி, அதாவது புதுசா வந்து ஒரு கட்டணம் பெற போதும்னு சொன்னா அதற்கான அனுமதியும் வந்து அந்த நகராட்சி அதாவது வந்து கமாண்டி தான் வழங்கும். இதே நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா சமூக சேவைகள், அதாவது வந்து கமாண்டியில சம்பந்தமா ஏதாவது உள்ளூருக்குள்ள ஏதாவது சேவைகள் செய்யணும் என்றாலும் அதை வந்து நகராட்சி தான் வந்து கண்காணிச்சு கொண்டிருக்கும். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் அரசியல், அதாவது வந்து கமாண்டிக்குள்ளேயும் வந்து பிரசிடென்ட் சொல்லி இருப்பார்கள், அவர்களுக்கு வேலை செய்யறன்னு சொல்லி இருப்பார்கள். அவர்களுக்கான அந்த அரசியல் சிஸ்டத்தையும் வந்து இந்த நகராட்சி தான் வந்து பொறுப்படுத்தி நடத்தும். மற்றும் இதுல வந்து நான் முக்கியமா சொல்ல மறந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நீங்க வாழ்ற நகராட்சியில என்னென்ன முக்கியமான விஷயங்கள், முக்கியமான இடங்கள் இருக்கின்றதையும் வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கொண்டு இந்த இன்டர்வியூக்கு போகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான இடங்கள் எதென்று கேட்பார்களா, ஒரு டூரிஸ்டா ஒருத்தர் வந்தா நீங்க என்னென்ன இடத்துக்கு கூட்டிக் கொண்டு அவர்களை சுத்தி காட்டுவீங்க உங்களோட நகராட்சியிலேன்னு சொல்லி கேட்க நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். இந்த இடம் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷல், இதுக்கு ஒரு இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லி கூறக்கூடிய மாதிரி நீங்களும் தெளிவா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த இன்டர்வியூல வந்து ஃபுல் சக்சஸோட நீங்க வெளியே வரலாம். ஸோ இப்போ நாங்கள் அந்த கமாண்டியில நடக்கிற இன்டர்வியூ, அதாவது வந்து குடியுரிமை அனுமதிக்கான இன்டர்வியூ பற்றி பார்த்தாங்க. இதற்கு மேலதிகமாக வந்து குடியுரிமைக்கு போறதுக்கு முதல் நீங்க
நீங்க எக்ஸாம் எழுதணும். அதாவது வந்து ஐன்புர்குருங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு போறதுக்கு, அதாவது குடியுரிமைக்கான பயிற்சி டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு போறதுக்கு முன்னாடி சில கேள்விகள் புத்தகங்கள்ல இருக்குது, அந்த படிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாத்தையும் வந்து வருங்காலத்துல நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 10 கேள்வி விடைகளா போடலாம்னு இருக்கேன். அப்படி போட்டா உங்களுக்கு அது பிரயோசனமா இருக்குமா? உங்களுடைய கருத்தை வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்ட்ட. நன்றி, வணக்கம்.